கரூரிலிருந்து சாலை மார்க்கமாக திருச்சி சென்று விமானம் மூலம் சென்னை வந்த தவேக தலைவர் விஜய் தற்போது நீலாங்கரையில் உள்ள வீட்டிற்கு திரும்பியிருக்கிறார். சென்னைக்கு விஜய் திரும்பியிருக்கிறார். சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டிற்கு தவேக தலைவர் விஜய் திரும்பியிருக்கிறார். தனியார் பாதுகாப்பு குழுவினர் புடைசூழ திருச்சி விமான நிலையம் சென்று தனி விமானம் மூலம் சென்னை வந்தார் விஜய். இதையடுத்து சென்னை விமான நிலையத்திலிருந்து தற்போது நீலாங்கரையில் உள்ள வீட்டிற்கு தவேக தலைவர் விஜய் வந்தடைந்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து பாதுகாப்பு வீரர்கள் புடைசூழ நீலாங்கரையில் உள்ள வீட்டிற்கு தவேக தலைவர் விஜய் வந்திருக்கிறார். திருச்சி, சென்னை, நீலாங்கரையில் காத்திருந்த செய்தியாளர்களை தவேக தலைவர் விஜய் திரும்பி கூட பார்க்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். மாணிக்கம், விவரங்களை தொடர்ந்து வழங்குங்க. தவேக தலைவர் விஜய் தற்பொழுது அவருடைய இல்லத்தை சென்று அடைந்திருக்கிறார். அவர் திருச்சியிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்திருந்தார். அதுக்கு முன்பாக அவர் கரூரில் இருந்து சாலை மார்க்கமாக திருச்சி விமானத்துக்கு வந்தவர். அதன் பின்னர் அங்கிருந்து விமானம் மூலமாக திருச்சியிலிருந்து சென்னை வந்திருந்தார். சென்னையிலிருந்து சாலை மார்க்கமாக அவருடைய வாகனத்தில் அவர் தனது இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு விஜய் தற்பொழுது சென்றிருக்கிறார். 3 இடங்களில் செய்தியாளர்கள் அவரிடம் கேள்விகள் கேட்கும், அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்கும் முயற்சி செய்த போதும் எந்த இடத்திலும் விஜய் அவர்கள் அவருடைய பேச்சுக்கு பேட்டி அளிக்கவில்லை. குறிப்பாக அவர் கரூரிலிருந்து புறப்பட்டதுக்கு பின்னர் அவருக்கு இந்த விவகாரம் முழுமையாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விவகாரத்து குறித்து அவருடைய கருத்தை அறிந்து கொள்வதற்காக திருச்சி விமான நிலையத்தில் விஜய் வந்தபொழுது அவரிடம் கருத்தை கேட்பதற்கு செய்தியாளர்கள் அவரை அழைத்தனர். ஆனால் அவர் திரும்பி பார்க்காமல் திருச்சி விமானத்துக்குள்ளாக சென்றிருந்தார். பின்னர் அங்கிருந்து விமானம் மூலம் புறப்பட்டு சென்னை விமான நிலையம் வந்திருந்திருந்தார். சென்னை விமான நிலையம் வந்த விஜய் பேட்டி எடுப்பதற்காக செய்தியாளர்கள் சூழ்ந்திருந்த பொழுது எந்த ஒரு சலனமுமின்றி அவர் கார் கதவுகளை மூடிக்கொண்டு அவர் நேராக அவருடைய இல்லத்துக்கு புறப்பட்டு சென்றார். அதன் பின்னர் தற்பொழுது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய விஜயனுடைய இல்லத்திற்கு முன்பாக செய்தியாளர்கள் சூழ்ந்திருந்தார்கள். அவரிடம் இந்த நிகழ்வு தொடர்பான அவருடைய கருத்துக்களை அறிந்து கொள்வதற்காக பேட்டி கேட்ட பொழுது அவர் வீட்டினுடைய கதையை தொண்டு உள்ளே சென்றக்கூடிய காட்சியிலும் பார்த்திருக்கும். இதுபோல் இன்றைய தினம் இந்த நிகழ்வு தொடர்பாக விஜயனுடைய ஒரு பேட்டியை, அவருடைய ஒரு பேச்சை அவருடைய காணொலியாக தெரிவிப்பது தொடர்பாக அவருடைய கருத்தை அறிந்து கொள்வதற்காக கேட்ட 3 இடத்தில் முயற்சி செய்த போதும் 3 இடங்களிலும் விஜய் பேசாமல் சென்றிருக்கிறார். திருச்சியில் செய்தியாளர்களை தவிர்த்து விட்டு திரும்பி சென்ற விஜய் சென்னை விமான நிலையம் வந்த பொழுதும் செய்தியாளர் சந்திக்கவில்லை. அவருடைய வீட்டிற்கு சென்றக்கூடிய பொழுதும் செய்தியாளர் சந்திக்காமல் உள்ளே சென்றிருக்கிறார். திருச்சி, சென்னை, நீலாங்கரை என 3 இடங்களிலும் காத்திருந்த செய்தியாளர்களுக்கு ஒரு பேட்டி இல்லாத சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. கரூரினுடைய பிரச்சார கூட்டத்தில் 38 பேர் பலியாகக்கூடிய சூழல்ல தனி விமானம் மூலம் சென்னை வந்திருக்கக்கூடிய விஜய் பாதுகாப்பாக தற்பொழுது வீடு திரும்பியிருக்கிறார். முன்னதாக விஜய் பாதிக்கப்பட்டிருக்கூடிய மக்களை நேரில் சென்று சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் சூழல் மற்றும் பாதுகாப்பு கருதி இந்த நேரத்தில் நேரடியாக விஜய் செல்வது தகுந்ததாக இருக்காது என்ற ஒரு ஆலோசனை வழங்கப்பட்டதாகவும் அதன் அடிப்படையிலேயே அவர் பயண திட்டத்தில் மாற்றமின்றி புறப்பட்டு சென்னை வந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அவருடைய இந்த நிகழ்வு தொடர்பான அவருடைய கருத்தை அவருடைய சமூக வலைதள பதிவாக விஜய் வெளியிட்டிருந்தார். அந்த பதிவிலேயே பலர் விஜய் அவர்கள் காணொலியாக குறைந்தபட்சம் அவருடைய ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவிக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வைத்திருந்ததை பார்க்க முடிந்தது. அவருடைய சமூக வலைதள பதிவுகளாக பின்னோட்டத்தில் தெரிந்த கருத்தை பார்க்க முடிந்தது. இந்த சூழல்ல விஜய் அவர்கள் தனியார் பாதுகாப்பு குழுவினர் புடைசூழ திருச்சி விமான நிலையம் சென்று தனி விமானத்தின் மூலம் சென்னை வந்து தற்பொழுது பாதுகாப்பாக அவருடைய இல்லத்திற்கு சென்றடைந்திருக்கிறார். தொடர்ந்து அவர் இந்த விவகாரம் தொடர்பாக காணொலி ஒன்றை வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் கூட தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல் 3 இடங்களில் செய்தியாளர் சந்திக்காமல் தவிர்த்து வந்த விஜய் அவருடைய இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். இனி அவருடைய காணொலி ஒன்று வெளியாக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படும் நிலையில் அதுவும் அவருடைய தவேக தொண்டர்கள் எதிர்பார்த்திருப்பதாக கூட சொல்லப்படுகிறது. மேலும் இந்த விவகாரத்தில் 38 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். பெரிய எண்ணிக்கை. விஜயை பார்க்க வந்த கூட்டம், விஜய்க்காக வந்த கூட்டம் ஒரு பெரிய ஒரு சோகத்தில், ஆற்றோனா துயரத்தில், மீள முடியாத ஒரு குடும்பத்தின் சோகத்தில் விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த மாதிரியான நிகழ்வின் பொழுது அவர்களுடைய தலைவராக அவருடைய ரசிகர்களுக்கு, அவருடைய தொண்டர்களுக்கும் விஜய் சொல்லக்கூடிய கருத்து அவர் வாயால் கேட்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவருடைய தொண்டர்கள் இருப்பதாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த மாதிரியான ஒரு சூழலில் விஜய் 3 இடங்களில் செய்தியாளர்களை சந்திக்காமல் சென்றிருக்கிறார். அதுவும் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் கூப்பிட்ட பொழுது செய்தியாளர்கள் திரும்பி கூட பார்க்காமல் சென்றிருந்தார். அந்த காட்சிகள் தான் நம் வலது பக்கம் பார்க்கக்கூடிய காட்சிகள். அதன் பின்னர்
அவர் சென்னை விமான நிலையத்திலிருந்து அவர் புறப்பட்டு இல்லத்துக்கு செல்லும் பொழுது செய்தியாளர்களிடம் பேட்டி காண்பதற்காக முயற்சித்த பொழுது அவர் கார் கதவுகள் திறக்கப்படவில்லை, அவருடைய கதவுகள் இருக்கக்கூடிய கண்ணாடிகள் இறக்கப்படவில்லை. அவர் நேராக புறப்பட்டு அவர் இல்லத்துக்கு சென்று விட்டார். இல்லத்திற்கு செல்லும் முன்பாவது அவர் ஏதேனும் சொல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அங்கும் அவர் எதுவும் சொல்லவில்லை. 3 இடங்களிலும் செய்தியாளர்களுடைய இந்த பேட்டிக்கு வாய்ப்பளிக்காமல் அவர் சென்ற சூழல்ல அவருடைய கருத்து, அவருடைய விவரங்கள், அவருடைய வழி, அவருடைய சமூக வலைதள பதிவில் தான் இடப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.